கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்தினாலும் அன்னை மரியாளுடைய பரிந்துரை ஜெபத்தினாலும் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த இறைவார்த்தை பகிர்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சாலமோனின் ஞான நூல் புத்தகம் பிரிவு 7 இறைவார்த்தை 15. கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப நான் பேசவும், நான் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு ஏற்ப சிந்திக்கவும் கடவுள் எனக்கு அருள் புரிவாராக. ஏனெனில் ஞானத்தின் வழிகாட்டி அவரே. இன்றைய நாளிலே நம்முடைய தாயாம் திருச்சபை புனித தாமஸ் அக்வீனாஸினுடைய திருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. சிறுவனாக இருந்த பொழுது குருவாக வேண்டுமென்ற தீராத ஆசை கொண்ட அவருடைய விருப்பத்திற்கு பெற்றோர் மறுப்பு தெரிவித்து 10 வயது இருக்கின்ற பொழுதே ஒரு விலை மாதுவை அவரிடம் அனுப்பி எப்படியாவது அவருடைய மனதை மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். நீதிமொழிகள் பிரிவு 9 இறைவார்த்தை 10 வாசிக்க கேட்பது போல, ஆண்டவரிடம் கொண்ட அச்சத்தின் காரணமாக எப்படியாவது ஆண்டவருடைய நற்செய்தி பணியை மிக சிறந்த மறை பணியாளராக, மறை வல்லுநராக இந்த உலகத்திற்கு ஆற்ற வேண்டும் என்ற தீராத எண்ணத்தோடு ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்தான் புனித தாமஸ் அக்வீனாஸ். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இறைவனை பற்றி முழுமையாக தியானித்து குருமடத்திலே இறையில் படிக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் இவருடைய படைப்புகளை படிக்காமல் நிச்சயமாக குருவாக முடியாது. அந்த அளவிற்கு இறைவனை பற்றிய முக்கியமான காரியங்களை தன்னுடைய எழுத்துக்களின் வழியாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர். என்று நாம் நற்கருணை ஆராதனையின் போது பாடுகின்ற மாண்புயர் இந்த அனுமானத்தை என்ற பாடலை இயற்றியவரும் இவரே. கடவுள் மீது கொண்ட அன்பினால் ஞானத்தை கடவுளிடமிருந்து பரிசாக பெற்றுக்கொண்டு அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய சாட்சியாக வாழ்ந்தவர்தான் புனித தாமஸ் அக்வீனாஸ். இயேசு சபை குருக்கள் எந்த ஒரு பொறுப்பில் இருந்தாலும், பதவியில் இருந்தாலும், அனைத்தையும் ஆண்டவருடைய மகிமைக்காகவே அவர்கள் செயல்படுத்துவதை நாம் பார்த்திருப்போம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் இறைவார்த்தை பிரிவு 10 இறைவார்த்தை 13 நாம் வாசிப்பது போல, நாம் எதை செய்தாலும் அனைத்தையும் கடவுளுடைய மகிமைக்காகவே செய்வோம் என்ற வார்த்தைக்கேற்ப அவர்கள் வாழ்ந்து வருவதை பார்க்கிறோம். நம்முடைய தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த இசையமைப்பாளராகிய AR ரகுமான் அவர்கள் கூட 2 ஆஸ்கர் விருதுகளை பெற்ற பொழுது எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி கொண்டார். அந்த வகையிலே புனித தாமஸ் அக்வீனாஸ் கூட பல படைப்புகளை தன்னுடைய எழுத்துக்களின் வழியாக படைத்த போதும் தான் எழுதியது ஒரு சிறிய துரும்பே என்று தம்மையே தாழ்த்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 23 இறைவார்த்தை 12 கூறுவது போல, தம்மை தாமே உயர்த்துகிறவர் தாழ்த்த பெறுவார், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்த பெறுவார் என்ற வார்த்தைக்கேற்ப இந்த உலகத்திலே ஆண்டவருடைய அன்பு பிள்ளையாக தாழ்ச்சியோடு வாழ்ந்து அவரை பற்றி இந்த உலகத்திற்கு தன்னுடைய எழுத்துக்கள் வழியாக வெளிப்படுத்திய புனித தாமஸ் அக்வீனாஸினுடைய விழாவை கொண்டாடுகின்ற அந்த வேளையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருடைய மகிமைக்காக இருக்க வேண்டும். ஆண்டவரிடம் கொள்கின்ற அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்பதை உணர்ந்து விசுவாசத்திலே பயணிப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.